வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு எமமோட்டோ நியூ ஸ்கேல்ப் அக்குபஞ்சர் அப்படின்ற மருத்துவ கலை பத்தி நம்ம சொல்ல இருக்கிறோம். நம்ம அற்புதமான மருத்துவ கலைகள் ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிட்டு வரோம். இப்போ போன பதிவில் தாய்க்கலையான கைரோபிராக்டிக் நெட்டிவர்மம் இதை பத்தி முழுசா நம்ம சொன்னோம். இப்போ இன்னைக்கு ஒய்என்எஸ்ஏ இதுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இதுல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஒய்என்எஸ்ஏ அப்படின்றது அதான் எமமோட்டோ நியூ ஸ்கேல்ப் அக்குபஞ்சர். இதுல நீடில் போட்ட உடனே பெயின் இருக்காது, பெயினை இன்ஸ்டண்டா ரிலீவ் பண்ணும். நீடில் போட்டுட்டு வலி எங்க இருக்கு அப்படின்னு காட்ட சொல்றப்பயே வலியை தேடுவாங்க. அந்த அளவுக்கு இன்ஸ்டண்டா வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த ஸ்கேல்ப் அக்குபஞ்சர். சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ்க்கும் இது பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்குமே வலி குறையும். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சில சிகிச்சைகள் நம்மளால செய்ய முடியாது, மேனுவலாக செய்யக்கூடிய சிகிச்சைகள். அப்போ பயப்படுறவங்களுக்கும் ஒரு சில சிகிச்சைகள் செய்கிறப்ப மசிலில் டைட் பண்ணிக்குவாங்க, அப்போ செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்கேல்ப் அக்குபஞ்சர் போடுறப்ப அவங்களுக்கு இம்மிடியேட்டாகவே பெயின் ரிலீவ் ஆகும். இப்போ வர்ம சிகிச்சை இருக்குது. இந்த வர்ம சிகிச்சை சர்ஜரி பண்ணிட்டா அந்த மெரிடியன் கட் ஆயிரும், இந்த நாடிகள் சரியாக ஓட்டம் இருக்காது, அதனால வர்ம சிகிச்சை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒய்என்எஸ்ஏ பொறுத்தளவுக்கு அப்படி எல்லாமே கிடையாது. நீடில் போட்டோன்னே வலி ரிலீவ் ஆகுது. இன்னொன்று, நம்ம போன நேரம் அப்போ மாஸ்டர் கார்த்திகேயன் அவர் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாரு. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, தலைவலி, சிவியரான ஹெட் பெயின், அதோட ஹெட்டேக்கோட வந்தாங்க ஒருத்தர். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு சரியான சிகிச்சை முறை எதுலேயுமே கிடையாது. நீடில் போட்டோடனே பெயின் ரெடியூஸ் ஆச்சு. இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்குவாங்க, அந்த அளவுக்கு வலி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா தெரியும். அப்போ இதையும் ரிலீவ் பண்ணக்கூடிய மெத்தடு இதில் இருக்குது. அடுத்தது இந்த ஒய்என்எஸ்ஏ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டு, சேஃப் அண்ட் ஈஸி. இப்போ ட்ரெடிஷ்னல் ஸ்கேல்ப் அக்குபஞ்சர் பார்த்தா நிறைய புள்ளிகள் அதில் போடுவாங்க, இதில் அப்படி கிடையாது. இதில் நம்ம மேக்சிமமே 5 புள்ளிகள் தான் போடுவோம். இது வந்து எமமோட்டோ அப்படின்றவர் இந்த ஸ்கேல்ப் அக்குபஞ்சரை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதில் மொத்தமே வந்து 28 புள்ளிகள். இந்த 28 புள்ளியிலையும் 16 புள்ளிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 16 புள்ளிகள் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிறப்பயே மிராக்கிளான ரிசல்ட் கொடுக்க முடியும். இந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிற எல்லாருமே தாராளமாக இதை கற்றுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வகுப்பு எடுக்கிறப்பயே நம்ம இது மாஸ்டர் கார்த்திகேயன் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம். வகுப்பு எடுக்கிறப்பயே இன்ஸ்டண்ட்டாக இதோடைய ரிசல்ட்டு காமிச்சிருவார், ரிசல்ட்டு நம்மளால் பார்க்க முடியும். இது டாக்டர்ஸு, கிளினிக் வச்சுருக்கிறவங்க, தெரப்பி பார்க்குறவங்க, இது மட்டும் இல்லாமல் வேறு யார் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு எமர்ஜென்சிக்கு ட்ரீட் பண்ணுறது, இல்லை வலியை மேனேஜ் பண்ணுறது, பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கிறதே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயின் கில்லர் எடுத்துக்கிறனால லிவர், கிட்னி இதுவரை பாதிப்பு ஏற்படுது. அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வலி எதை ரிலீவ் பண்ணலாம், சைடு எஃபெக்ட் இல்லாமல் ரிலீவ் பண்ணலாம், க்யூரும் ஆகும். இந்த அழுத்தம் கொடுத்தே ரிலீவ் பண்ணலாம், நீடில் போடணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. நீடில் கையில் இல்லை அப்படின்றப்ப ப்ரெஷர் மட்டுமே கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்குது, பாயிண்ட்டு பிரெயின் பாயிண்ட்ஸு ப்ரெஷர் கொடுக்குறப்பே அவங்க தூக்கம் வரதை நம்மளால் பார்க்க முடியும். இது மாதிரி இதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. பெயினுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டிசீஸ்க்கான புள்ளிகள் இதில் இருக்குது. இது நம்ம கற்றுக்கிட்டது மாஸ்டர் கார்த்திகேயன் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம். முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் கிளாஸாக அவர் எடுப்பார். இந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணுறவர் வாசுதேவன் சார், அவருடைய நம்பருமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வகுப்புகள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.